Hi guys, welcome to CWJ Reasoning Classes. ஸோ இது உங்களுடைய ரீசனிங்கான மெயின் செஷன். ஸோ இன்றைக்கி நம்ம ரீசனிங்கில் வந்துட்டு எஸ்பிஐ கிளர்க் லெவல் மெயின்ஸ் கொஸ்டின் ஒரு 4 செட் ஆஃப் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் ஆடியோ அண்ட் வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட்டில் ராயல் பாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன அமௌண்ட்டுக்கு அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் வேலிடிட்டிக்கு நீங்கள் 899 பே பண்ணால் போதும். அண்ட் 599 6 மந்த் வேலிடிட்டியோட அவைலபிளாக இருக்குது. ஸோ ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ கோர்சஸ் அதுலேயே சூப்பர் பேட்ச் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமான பிடிஎஃப் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. மார்க் டெஸ்ட் இருக்கும், இ புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பெய்ட் பண்டல் பிடிஎஃப்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ யாருக்காவது நீட் இருந்ததுன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட் தான், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வேக்கண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட். சரியா? ஈஸியான ஒரு சம் தான், பட் பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, A to H ஆர் சிட்டிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் பட் நாட் நெசசர்லி இன் த சேம் ஆர்டர். ஸோ 8 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில், பட் இதே ஆர்டர் வராது, ஆர்டர் சேஞ்ச் ஆகும். சம் ஆஃப் தெம் ஆர் ஃபேஸிங் நார்த் அண்ட் ஃபேஸிங் சவுத். சிலர் நார்த்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, சில மெம்பர்ஸ் சவுத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. தெர் ஆர் 9 seats அண்ட் 1 seat இஸ் வேக்கண்ட். ஸோ 8 ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 8 சீட்ஸில் எக்ஸ்ட்ராவாக 1 seat இருக்குது, தட் இஸ் 1 seat வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேக்கண்ட் சீட் இஸ் நாட் பிளேஸ்ட் அட் எனி ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ். வேக்கண்ட் எண்டில் வராது. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா 2 persons sit between B and C and they both face different direction. ஸோ B and Cக்கு பிட்வீனில் 2 persons சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தட் இஸ் 2 personsனா எய்தர் பியோட ரைட்டில் சி இருக்கலாம், இல்லைனா பியோட லெஃப்டில் சி இருக்கலாம், அது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் 2 personsனா எக்ஸாக்டாக 2 பேர் இருக்கலாம், இல்லைனா ஒரு வேக்கன்ட் சீட் அவங்களுக்கு பிட்வீனில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு வேக்கன்ட் சீட் இருந்தாலும் 2 members இருந்தால் 2 members இருக்கிறதா தான் நம்ம மீனிங். சரியா? ஸோ அப்போ மொத்தம் இந்த பாயிண்ட்டுக்கு மட்டுமே எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் க்ரியேட் ஆகுதுன்னா 4 பாசிபிலிட்டிஸ். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன், பியோட ரைட்டில் சி இருக்கிற மாதிரி அண்ட் எக்ஸாக்டாக 2 பர்சன் இருக்கிற மாதிரி. ஸோ செகண்ட் கேஸ் என்ன அசம்ஷன் பண்ணிக்கிறோன்னா சியோட ரைட்டில் பி வர மாதிரி. ஓகேவா? ஸோ அல்டர்னேட்டாக அண்ட் இதுலேயும் 2 பேர்த்துக்கு நடுவில் எக்ஸாக்டாக 2 members. பட் நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி என்ன எடுக்கிறோன்னா 2 பேர்த்துக்கு நடுவில் 3, தட் இஸ் 2 members தான், மேபி ஒரு சீட் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேயுமே சியோட ரைட்டில் பி வர மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 பேருமே ஆப்போசிட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் பி நார்த் ஃபேஸ் பண்ணால் சி சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், த பர்சன் ஹூ சிட் இமீடியட் ரைட் ஆஃப் சி சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. அதாவது சி என்ன டைரக்ஷன் கன்ஃபார்ம் ஆகலை, மேபி நார்த் ஆர் சவுத்தாக இருக்கலாம். சி இப்போ நார்த் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இமீடியட் ரைட்டில் இருக்கிற இந்த பர்சன் ஈக்கு தேர்ட் லெஃப்டில் இருக்கணும். சரியா? ஸோ அவங்களுக்கு இமீடியட் ரைட்டில் இருக்கிற இந்த பர்சன் ஷுட் கம் அட் தி தேர்ட் லெஃப்ட் ஆஃப் இ. ஈயோடைய டைரக்ஷனும் நமக்கு இன்னும் என்னன்னு தெரியல. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஹெச் சிட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் போத் சி அண்ட் டி. ஹெச் எங்கே இருக்கணும் அப்படின்னா சிக்கும் இமீடியட் ரைட்டில் இருக்கணும், டிக்கும் இமீடியட் ரைட்டில். தட் மீன்ஸ் ஹெச் வந்து சி அண்ட் டிக்கு மிடில் இருக்குது. டைரக்ஷன்ஸை விடுங்க, பட் சி அண்ட் டிக்கு மிடில் தான் ஹெச் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுதா? அண்ட் சிக்கும் அது இமீடியட் ரைட்டில் இருக்கணும், டிக்கும் இமீடியட் ரைட். சப்போஸ் இதே பேட்டர்னில் இருந்தாங்கன்னா சி நார்த் ஃபேஸ் பண்ணும், டி சவுத் ஃபேஸ் பண்ணும். கரெக்டாக? டி ஹூ டஸ் நாட் சிட் பிட்வீன் பி அண்ட் சி. டி எங்கே வராதுன்னா பி அண்ட் சிக்கு பிட்வீனில் வராது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கேப் எடுத்திருக்கோம்ல, ஸோ அந்த சிக்கு இமீடியட் ரைட்டாக இருக்கிற பர்சன் அப்போ கன்ஃபார்மாக எங்கே தான் வரணும், இந்த பிளாங்க்குக்கு வெளியில் தான் வரணும். இந்த பர்சனை சொல்கிறேன். யாருன்னா ஹெச் ஃபிக்ஸ் பண்ணணும், ஹெச்க்கு அப்புறம் டி ஃபிக்ஸ் பண்ணணும்ல. ஸோ இந்த ஹெச் கண்டிப்பாக பி அண்ட் சிக்கு நடுவில் வராது, ஏன்னா டியும் பி அண்ட் சிக்கு பிட்வீனில் வராதுன்னா இப்போ இமீடியட் நெய்பராக இருக்கிற ஹெச்சும் பி அண்ட் சிக்கு பிட்வீனில் வராது. சரியா? நெக்ஸ்ட்டு, மோர் தென் 1 person சிட் பிட்வீன் டி அண்ட் இ. டிக்கும் ஈக்கும் பிட்வீனில் மோர் தென் 1 person.
நெக்ஸ்ட் E does not sit at the extreme end. E என்ன கிடையாது, எண்ட்ல வராது. F sits immediate left of G and 2 places away from the vacant seat. So F எங்க இருக்கணும்னா G என்ன டைரக்ஷன் தெரியல, பட் Gக்கு இமீடியட் லெஃப்ட்ல F இருக்கணும். அண்ட் வேக்கன்ட் சீட்க்கு 2 places away. F and vacant seat 2 places away. That means betweenல 1 place இருக்கணும். Both the immediate neighbors of vacant seat face north direction. So vacant seat ஓட ரெண்டு neighbors, both neighbors ன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த both neighborsம் நார்த் டைரக்ஷனை தான் ஃபேஸ் பண்ணணும். D sits to the right of F. D Fக்கு ரைட்டில் ரைட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இமீடியட் ரைட்டா செகண்ட் ரைட்டான்னு சொல்ல. ஸோ நான் என்ன நோட் பண்ணிக்கிறேன், D sits to the right of F. D at right of F. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the number of persons sit between vacant seat and D is same as the number of persons sit to the right of A. என்னையா மீனிங் இதுக்கு? அதாவது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, வேக்கன்ட் சீட் அண்ட் டிக்கு பிட்வீனில் இருக்கிற நம்பர் ஆஃப் பர்சனுடைய கவுண்ட் என்னவோ அதே கவுண்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னா ஏக்கு ரைட்டில் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கரெக்டு தானே? நம்பர் ஆஃப் பர்சன் சிட் பிட்வீன் த வேக்கன்ட் சீட் அண்ட் டி சேம் அஸ் நம்பர் ஆஃப் பர்சன் டு த ரைட் ஆஃப் ஏ. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் ஹெச் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். ஓகேவா? ஆப்போசிட் டைரக்ஷன் ஏ அண்ட் ஹெச். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் கிளியர் தானே? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணாலே நமக்கான அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிரும். ஸோ யூஸ்வலாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், சிக்கு இமீடியட் நீங்கள் இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தட் இஸ் சிக்கு நெய்பராகவும் ஹெச் இருக்கணும், டியோடைய நெய்பராகவும் ஹெச் இருக்கணும். அண்ட் இந்த டி வந்து எங்கே வரக்கூடாது அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டஸ் நாட் சிட் பிட்வீன் பி அண்ட் சி. தட் இஸ் இந்த பிசி ரேஞ்சுக்குள்ளே டி வராது. பட் டி வரலை அப்படின்னா டிக்கு நெய்பர் தானே ஹெச். அப்போ ஹெச்சையும் நம்ம பிஎன்சிக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போ சி ஹெச் டி எல்லாத்துலேயுமே அவங்க இந்த ரேஞ்சை விட்டுட்டு வெளியில் வராங்க. சி ஹெச் அண்ட் டி. கரெக்டா? ஸோ இந்த ஹெச் எப்படி இருக்கணும், சிக்கும் இமீடியட் ரைட் அண்ட் டிக்கும் இமீடியட் ரைட். அப்போ இந்த இடத்துல சி நார்த் டைரக்ஷன், டி சவுத். சிக்கு இமீடியட் ரைட்டில் இருக்கணும். ஸோ சி சவுத், டிக்கு இமீடியட் ரைட்னா டி நார்த். சி நார்த், டி சவுத். அதாவது ஹெச் ரெண்டு பேருக்குமே இமீடியட் ரைட். அதானே ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் சி சவுத், டி வந்து நார்த் டைரக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க பி அண்ட் சி ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், ஃபேஸஸ் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அதனால சி நார்த் அப்படின்னா இப்போ இந்த கேஸில் பி சவுத். ஸோ இதில் சி சவுத், பி நார்த், பி நார்த். சி நார்த்துங்கிறனால பி சவுத்துன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஸோ இந்த கேஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட், சியோட இமீடியட் ரைட்டில் இருக்கிற பர்சன் ஈக்கு தேர்ட் லெஃப்டில் வரணும். சரிங்களா? அண்ட் டி அண்ட் ஈக்கு நடுவில் மோர் தென் ஒன் பர்சன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கான பாயிண்ட். சரியாப்பா? ஸோ இப்போ இந்த இடத்துல செக் பண்ணிங்கன்னா சியோட இமீடியட் ரைட்னா யார், ஹெச். இவங்க ஈக்கு தேர்ட் லெஃப்ட். ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் இவங்களுக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் 2 கேப்ஸ். ஏன் பிட்வீனில் 2 அப்படின்னு சொல்கிறோன்னா இ டைரக்ஷன் தெரியலை. அப்போ இ வந்து ஹெச்சோட ரைட்லேயும் இருக்கலாம் லெஃப்ட்லேயும் இருக்கலாம். அதனால இன்னொரு பாசிபிலிட்டி கிரியேட் ஆகுமா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் காப்பி பண்ணிக்கோங்க. சியோட இமீடியட் ரைட்டில் இருக்கிற அந்த ஹெச் ஈக்கு தேர்ட் லெஃப்ட். கரெக்டாக? ஈக்கு தேர்ட் லெஃப்ட். பட் இ என்ன டைரக்ஷனில் இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஹெச்சோட லெஃப்டில் 2 கேப்ஸ் விட்டுட்டு இ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாசிபிலிட்டியில் ஹெச்சோட ரைட்டில் 2 கேப்ஸ் விட்டுட்டு இ ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போது ஈக்கு தேர்ட் லெஃப்டில் ஹெச் வரணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இ சவுத் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணாதான் ஈயோட தேர்ட் லெஃப்டில் ஹெச் இருக்கும். தென் இப்போ லாஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட பாசிபிலிட்டியில் இ நார்த் ஃபேஸ் பண்ணாதான் ஈயோட தேர்ட் லெஃப்டில் ஹெச் வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த கேஸ் செகண்ட் கேஸ் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் அண்ட் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாசிபிலிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம செகண்ட் கேஸ் எடுத்துக்கிறோம். ஈக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன, சிக்கு இமீடியட் ரைட்டில் இருக்கிற பர்சன் ஈக்கு தேர்ட் லெஃப்ட். ஸோ இந்த கேஸில் சியோட இமீடியட் ரைட் ஹெச், இங்கேயும்
இ வந்து எந்த எக்ஸாக்ட் டைரக்ஷன் தெரியாதனால கேஸ் 2க்கும் நமக்கு இன்னொரு பாசிபிலிட்டி கிரியேட் ஆகும். சிக்கு இமீடியட் ரைட்டாக இருக்கிற இந்த பர்சன் இக்கு தேர்ட் லெஃப்ட், தட் இஸ் ஹெச். பிட்வீனில் எவ்வளோ கேப் இருக்கணும் நமக்கு, இந்த ஹெச்சுக்கும் ஈக்கும் நடுவில் 2 கேப்ஸ். ஸோ அது எய்தர் ரைட்டாகவும் இருக்கலாம் இல்லைன்னா லெஃப்டாகவும் இருக்கலாம். ஸோ ஈக்கு தேர்ட் லெஃப்ட் அப்படின்னா இ இதில் சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணோம், இந்த இடத்துல இ நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லெஃப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேஸ் சிக்கு இமீடியட் ரைட்டில் இருக்கிற இந்த ஹெச் இக்கு தேர்ட் லெஃப்ட். ஸோ கேஸ் 3லையும் நமக்கு இதே மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டி கிரியேட் ஆகும். ஸோ எல்லாத்துலேயுமே ஈயோட டைரக்ஷன் நமக்கு கரெக்டாக இல்லாததுனால எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டிஸ் கிரியேட் ஆகுது. சிக்கு இமீடியட் ரைட்டில் இருக்கிற இந்த ஹெச் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ, எய்தர் அவங்க வந்து ஹெச்சோட ரைட்டில் இருக்கலாம் இல்லைன்னா ஹெச்சோட லெஃப்டில் இருக்கலாம். ஓகேவா? பட் கேஸ் 3யோட ஏ பாருங்களேன். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்திருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 சீட்ஸ் வந்துருச்சா? பட் நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் இ எண்டில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் அப்போ இந்த பாசிபிலிட்டி வராதுல்ல. கேஸ் 3க்கு ஒரு பாசிபிலிட்டி தான் இ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஈவோட தேர்ட் லெஃப்டில் தான் நமக்கு யார் இருக்கணும், ஹெச் இருக்கணும். ஸோ அப்போ இ சவுத் ஃபேஸ் பண்ணால் தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லெஃப்ட் வரும். ஓகேவா? சரி. ஸோ கேஸ் 1ஓட ஏ சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, அதில் எவ்வளோ பர்சன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 3 4 5 6 7 8. இ எண்டில் வரக்கூடாது, அப்போ இன்னொரு பர்சன் ஈக்கு அட்ஜசண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ கேஸ் 2ஓட ஏ பாசிபிலிட்டி அதே மாதிரி தான், 8 மெம்பர்ஸ் இருக்காங்க, இ எண்டில் வரக்கூடாது, நமக்கு டோட்டல் 9 சீட். ஸோ ஈக்கு அட்ஜசண்ட்டாக ஒரு சீட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ கேஸ் 4 பார்க்கலாமா? சிக்கு இமீடியட் ரைட்டில் இருக்கிற இந்த ஹெச் ஷுட் கம் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் இ. ஸோ இ எய்தர் இங்கே இருக்கலாம் இல்லைன்னா ரைட்டில் கூட இருக்கலாம், ஹெச்சோட லெஃப்டில் கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹெச் 2 கேப்ஸ் விட்டுட்டு இ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ ஈக்கு தேர்ட் லெஃப்டில் ஹெச் இருக்கணும்னா கேஸ் 4ல் இ நார்த் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணணும், இதில் இ வந்துட்டு சவுத் டைரக்ஷன், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஸோ 3 5 7 9 மெம்பர்ஸ் வந்திருக்காங்களா, 1 2 3 5 6 7 9. ஸோ இ எண்டில் வருது, அப்போ கேஸ் 4ஓட இந்த எக்ஸ்ட்ரா பாசிபிலிட்டி ராங் ஆயிடுச்சு. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இ எண்டில் வரக்கூடாது. அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், டி அண்ட் இக்கு பிட்வீனில் மோர் தென் 1 பர்சன் இருக்கணும். ஓகேவா? ஸோ இங்கே மோர் தென் 1 இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயும் டி அண்ட் இக்கு நடுவில் மோர் தென் 1 பர்சன் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பட் கேஸ் 2ஓட செகண்ட் பாசிபிலிட்டி பாருங்கள், டி அண்ட் இ கரெக்டாக. ஸோ டி அண்ட் இக்கு பிட்வீனில் எக்ஸாக்டாக 1 பர்சன் தான் இருக்காங்க, நமக்கு மோர் தென் 1 இருக்கணும். அப்போ இந்த கேஸும் ராங்கா? ஸோ இதுலேயும் டி அண்ட் இக்கு பிட்வீனில் எக்ஸாக்டாக 1 தான் இருக்காங்க. ஸோ இந்த கேஸும் நமக்கு ராங் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவாக வந்த எல்லா கேஸஸும் கேன்சல் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த கேஸஸ் மட்டும்தான் ஹோல்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணலாமாயா? வேக்கண்ட்டுக்கு இமீடியட் நெய்பர்ஸ். ஸோ இந்த வேக்கண்ட் எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா 3 and 4ல் தான். ஏன்னா பி அண்ட் சிக்கு பிட்வீனில் ஒரு வேக்கண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஸோ அந்த வேக்கண்ட்டோட இமீடியட் நெய்பர்ஸ் என்னவா இருக்கணும், நமக்கு நார்த்தில் இருக்கணும். ஸோ இப்போ கேஸ் 2 and 4ல் 1 and 2ல் நீங்கள் வேக்கண்ட் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 1 and 2ல் பி அண்ட் சிக்கு பிட்வீனில் 2 பர்சன் தான் எடுத்திருக்கீங்க. 3 and 4ல் தான் பிட்வீனில் 3 கேப்ஸ் இருக்குது, தட் மீன் ஒரு வேக்கண்ட் பிளேஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ பி அண்ட் இக்கு பிட்வீனில் வேக்கண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் 2 பேருமே சவுத்து வரக்கூடாது. நமக்கு வேக்கண்ட்டுக்கு நெய்பர்ஸ் எப்படி இருக்கணும், நார்த் ஃபேஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வேக்கண்ட் ஃபிக்ஸ் ஆகாது. சப்போஸ் இங்கே வேக்கண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் ஒருத்தர் சவுத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் நார்த், கரெக்டாக இருக்குமா? இல்லை. ஸோ கேஸ் 3 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ கீழே பாருங்கள் கேஸ் 4, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பிளேஸ் எனக்கு வேக்கண்ட்டாக இருக்கும் சி அண்ட் பிக்கு பிட்வீனில். பட் நான் இங்கே வேக்கண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஒருத்தர் சவுத் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் நார்த். ஸோ இது வேக்கண்ட்டுக்கான பிளேஸ் இல்லை, இதுதான் வேக்கண்ட். ஏன்னா இமீடியட் நெய்பர்ஸ் எப்படி இருக்கணும், நார்த் ஃபேஸ் பண்ணணும். கரெக்டாக வந்திருக்கா? ஓகே. பட் நம்ம இன்னும் கேஸ் 1 and 2ல் வேக்கண்ட் ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கோம். அந்த கேஸஸ் ஸ்டில் ஹோல்டில் தான் இருக்குது. சரியா?
நெக்ஸ்ட் ஒன். அடுத்து எந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம்ப்பா? ஸோ இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. எஃப் அண்ட் வேக்கண்ட்டுக்கு பிட்வீனில் 1 கேப் இருக்கணும் அண்ட் ஜியோட இமீடியட் லெஃப்டில் நீங்கள் எஃப்ஐ ஃபிக்ஸ் பண்ணணும். சரியா? இப்போ கேஸ் 4ல் வேக்கண்ட் 1 கேப் விட்டுட்டு எஃப் அண்ட் தென் ஜிக்கு இமீடியட் லெஃப்டில் அந்த எஃப் இருந்திருக்கணும். ஸோ இங்கே ஒரு வேக்கண்ட் இருக்குது. 1 கேப் விட்டு நீங்கள் எஃப் போட்டாலும் அட்ஜசண்ட்டாக ஜி வராது. அப்போது எஃப்ஐ நீங்கள் இந்த சைட் ஃபிக்ஸ் பண்ணணும், ஜியை அதுக்கு அட்ஜசண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அண்ட் இந்த எஃப் ஜிக்கு லெஃப்டில் இருந்திருக்கணும், இமீடியட் லெஃப்ட். அப்போ ஜி நார்த் டைரெக்ஷன் ஃபேஸ் பண்ணாதான் எஃப் அதுக்கு இமீடியட் லெஃப்டில் வரும். ஓகேவா? ஸோ எவ்வளோ கேப்ஸ் வந்துருக்கு? 3, 5, 7, 9 சீட்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு பர்சன் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், தட் இஸ் ஏ. இது தானே ஏக்கான பிளேஸ். ஸோ ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் எல்லாரையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. ஏஎன்ஹெச் ஆப்போசிட் டைரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஎன்ஹெச் டைரெக்ஷன் நமக்கு இன்னும் ஃபிக்ஸடாக இல்லை. பட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், டி அட் ரைட் ஆஃப் எஃப். டி எங்கே இருக்கணும்? எஃபோட ரைட்டில் தான் இருக்கணும். அப்போது எஃப் சவுத்தை ஃபேஸ் பண்ணாதான் டி அதுக்கு ரைட்டில் வரும். ஓகேவா? ஸோ இன்னும் ஏஎன்ஹெச்சோட டைரெக்ஷன்ஸ் நமக்கு கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், வேக்கண்ட் அண்ட் டிக்கு பிட்வீனில் எவ்வளோ பர்சன் இருக்காங்களோ அதே நம்பர் ஆஃப் பர்சன் ஏவோட ரைட்டில் இருக்கணும். ஸோ இந்த கேஸில் வேக்கண்ட் அண்ட் டிக்கு பிட்வீனில் 4 பர்சன் இருக்காங்க. கேஸ் 4ல் டி அண்ட் வேக்கண்ட்க்கு பிட்வீனில் 4. இப்போ ஏவோட ரைட்லேயும் 4 பர்சன் இருக்கணும்னா ஏ நார்த் ஃபேஸ் பண்ணாதான் 1, 2, 3, 4 பர்சன் வருவாங்க. ஸோ ஏ அண்ட் ஹெச் ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ ஏ நார்த்துன்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால ஹெச் சவுத் டைரெக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. பட் கேஸ் 1 அண்ட் 2 இன்னும் ஸ்டில் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ அடுத்து கேஸ் 4 தான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட், பட் 1 அண்ட் 2 ஸ்டில் ஹோல்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம்? ஸோ 3, 6 மெம்பர்ஸ் இருக்காங்கப்பா. இன்னும் 3 மெம்பர்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட் கேஸில். ஏன்னா 6 சீட்ஸ் தானே எடுத்திருக்கீங்க. எக்ஸ்ட்ராவாக இன்னும் 3 சீட்ஸ் எடுத்துக்கணும். அந்த 3 சீட்ஸ் எய்தர் ரைட் கார்னரில் வரலாம், இல்லைன்னா லெஃப்ட் கார்னரில் வரலாம். நீங்கள் எந்த கார்னர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. வேக்கண்ட்டை போட்டுட்டு நெய்பர்ஸ் எடுக்கிற மாதிரி தானே இருக்கும். ஏன்னா வேக்கண்ட் எண்டில் வராது. கண்டிப்பாக வேக்கண்ட்டை நீங்கள் மிடில் போட்டுட்டு நெய்பர்ஸ் எடுத்துக்கணும். அந்த நெய்பர்ஸ் நார்த்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எய்தர் இந்த மாதிரி வரும், இல்லைன்னா லெஃப்ட் கார்னரில் வரலாம். ஸோ லெஃப்ட் கார்னர்லையும் நீங்கள் 3 கேப்ஸ், ஃபஸ்ட் கேஸ் நான் சால்வ் பண்ணுறேன். லெஃப்டில் 3 கேப் விட்டுட்டு பிஇ சிஹெச்டி இந்த மாதிரியும் எடுத்துக்க சான்சஸ் இருக்குது. சரியா? ஸோ வேக்கண்ட்டுக்கு இமீடியட் நெய்பர்ஸ் நார்த்தை ஃபேஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன எஃப்என்ஜி ஃபிக்ஸ் பண்ணல. எஃப்என்ஜி நெய்பர்ஸாக வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும். ஏதாவது பிளேசஸ் இருக்கான்னு பாருங்கள். இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, பட் அதுக்கு அட்ஜசண்ட்டாக ஜி ஃபிக்ஸ் ஆகாது. இந்த 2 பிளேஸும் அட்ஜசண்ட்டாக இல்லை. ஸோ இந்த கேஸ் எஃப்என்ஜி ஃபிக்ஸ் ஆகாதனால கேன்சல் ஆகுது. ஸோ இதுவும் எஃப்என்ஜி ஃபிக்ஸ் ஆகலை. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் எஃப்என்ஜியை அட்ஜசண்ட்டாக, ஏன்னா 3 சீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க, எஃப்என்ஜி அட்ஜசண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேக்கண்ட் எண்டுக்கு வந்துடும். ஸோ அதுவும் பாசிபிள் இல்லை. கேஸ் 2வும் அதே ப்ராப்ளம் தான், எஃப்என்ஜியை அட்ஜசண்ட்டாக எடுக்கணும். ஸோ அது எய்தர் ரைட் கார்னராக இருக்கலாம், லெஃப்டாக இருக்கலாம். நீங்கள் எஃப்என்ஜி அட்ஜசண்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு சீட் வேணும், அந்த சீட் வேக்கண்ட் கார்னருக்கு எண்டுக்கு வந்துடும். அதுவும் ராங் தான். சப்போஸ் நீங்கள் வேக்கண்ட்டு நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் எஃப்என்ஜி அட்ஜசண்ட்டாக வராது. ஸோ கேஸ் 2வும் நமக்கு ராங் ஆகுது. கேஸ் 3 தான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு 5 கொஸ்டின்ஸ். ஆக்சுவலி இது போட்டு ஒரு மார்க் ட்ரை பண்ணதில் இது 2 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின் வரும்ல, செக்ஷன் ஏ அண்ட் பின்னு ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அதில் இது ஏ, தட் இஸ் 2 ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க பாருங்கள், அந்த செக்ஷனில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, பட் டைம் கன்சியூமிங்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு செட் பார்க்கலாமா? ஆக்சுவலி இது ரெக்கார்டட் வீடியோவாக தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். லைவ் வர முடியல, ஏரியாவில் ஷட் டவுன் சொல்லியிருக்காங்க.
ஸோ அதனால் உங்களுக்கு ஆனாலும் உங்கள் கிளாஸ் ஸ்டாப் ஆகிடக்கூடாதுல்ல. ஏன்னா ஒன் டே நம்ம கிளாஸ் போகலைன்னா ஸ்பீட் டிக்ரீஸ் ஆயிரும். அப்புறம் அடுத்து நீங்கள் அதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ரெக்கார்டட் கிளாஸஸ். சரியா? சரிப்பா, நெக்ஸ்ட்டு இன்புட் அவுட்புட் பார்க்கலாமா? ஸோ இன்புட் அவுட்புட்டில் இது ஒரு நியூ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது, பாக்ஸ் டைப். ஸோ இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி என்ன ஸ்டெப்ஸ் அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்களோ அதே ஸ்டெப்பில் நமக்கான இன்புட் சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே ஒரு 2 டிஜிட்டாக 6 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு என்ன இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்க ஒரு 2 டிஜிட். அடுத்தது 3 2, 7 and 9, 4 5, 6 and 8, நெக்ஸ்ட் 29. ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்கிற இன்புட். ஸோ நம்ம சால்வ் பண்ண வேண்டிய இன்புட். ஸோ 5 ஸ்டெப்ஸ் அவங்க இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. என்ன லாஜிக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்களும் 5 ஸ்டெப்ஸ் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வரும்போது 2 நம்பர்ஸாக எடுத்து சால்வ் பண்ணி 4 நம்பர்ஸாக கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டாக? ஸோ 2 நம்பர்ஸாக எடுத்து சால்வ் பண்ணி 5 ஆக்கிட்டாங்க. அடுத்து வரும்போது வேல்யூஸ் ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன ரிடக்ஷன் நடந்திருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ 43 and 19 அப்படிங்கிறது 25ஆக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகேவா? 43 and 19 அப்படிங்கிறது 25ஆக கன்வெர்ட் ஆயிருக்கு. அண்ட் 19 27 அப்படிங்கிற இந்த ரெண்டு வேல்யூவும் 76ஆக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் நிறைய சம்ஸ் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு லாஜிக் கிடைக்கும். சரியா? நீங்களாம் டிஃப்ரெண்ட் லாஜிக்ஸ் திங்க் பண்ணணும். எய்தர் 43 and 19 டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்கலாம், ஆட் பண்ணியிருக்கலாம், டிஜிட் சம் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லைனா இண்டிவிஜுவல் டிஜிட் ஸ்கொயர் சப்ராக்ஷன், ஸ்கொயர் பண்ணிவிட்டு அடிஷன், இந்த மாதிரி நிறைய லாஜிக் இருக்குது. ஸோ இங்கே என்ன லாஜிக் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தான் எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இப்போ அதுவும் அல்டர்னேட்டாக இப்படி பாக்ஸ் இருக்குல்ல, இதில் செகண்ட் பாக்ஸும் இதில் ஃபஸ்ட்டு பாக்ஸையும் எடுத்து டிஃப்ரென்ஸ், தட் இஸ் 3 - 1 2. தென் அதே மாதிரி அல்டர்னேட்டாக ஃபஸ்ட் அண்ட் இங்கே செகண்ட் 9 - 4 5. இப்போ 19 and 27 எடுத்திங்கன்னா செகண்ட் அண்ட் ஃபஸ்ட் வேல்யூ எடுத்து டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 7, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வேல்யூ எடுத்து டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 6. அல்டர்னேட்டாக எடுக்கணும். சரி, இப்போ 27 and 35 இருக்குல்ல, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த செகண்ட் அண்ட் ஃபஸ்ட் வேல்யூக்கான டிஃப்ரென்ஸ் 7 - 3 4. தென் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்கான டிஃப்ரென்ஸ் 3. தென் 35 and 48 எடுக்கும்போது 5 and 4க்கான டிஃப்ரென்ஸ் 1. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்கான டிஃப்ரென்ஸ் 8 and 3 என்னது 5. ஸோ இதே தான் எல்லா ஸ்டெப்ஸுக்குமே, எல்லா நம்பர்ஸ்க்குமே. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்ற ஐடியா கிடச்சிருச்சா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு வேல்யூஸ் டிஃப்ரென்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பிளேஸ் பண்ணிடுங்க. தட் 8 - 3 is 5. தென் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாக்ஸ் 2 - 1 1 மைனஸ் பண்ணணும். சரிங்களா? தென் இந்த 2 and 7, 7 and 2க்கு டிஃப்ரென்ஸ் 5, 9 and 3க்கு டிஃப்ரென்ஸ் 6. தென் இந்த 2 வேல்யூஸ் 9 and 4க்கு டிஃப்ரென்ஸ் 5, 7 and 5க்கு டிஃப்ரென்ஸ் 2. தென் இந்த 2 வேல்யூஸ் எடுத்துக்கிறீங்க, 6 and 5க்கு 1, 8 and 4க்கு 4. இங்கே டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட் இந்த 2 வேல்யூஸ் 6, தென் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட்க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 3. ஓகேவா? ஸோ ஸ்டெப் 1. 2 வரும்போது அடுத்து 2 வேல்யூஸாக ரெடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு 3 பாக்ஸாக வந்துடுது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னு தான் நம்ம இப்போ கெஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன லாஜிக்னு பாருங்கள். ஈஸியாக இதே பேட்டர்ன் தான், ஃபுல் சம்மே ஒரே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன லாஜிக்னு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் திங்க் பண்ணலாமா? மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கான ஹிண்ட், ஸ்டெப் 2ல் ஒரு 2 டிஜிட்ஸ்க்கு பிட்வீனில் மல்டிப்ளிகேஷன். ஸோ என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களா? தட் இஸ் இப்போ 2 பாக்ஸ் இருக்கா, இதில் இருக்கிற 5 and 7க்கு மல்டிப்ளிகேஷன் 35. அட்ஜசன்ட் வேல்யூஸ், அந்த பாக்ஸ்க்கு பிட்வீனில் இருக்கிற அட்ஜசன்ட் வேல்யூக்கு மல்டிப்ளிகேஷன்
5 sevens are 35, 6 sevens are 24, sorry 6 fours are 24, 3 ones are 3. So single digit எழுதாம 0 3 ன்னு எழுதியிருக்கோம். 5 ones are 5. ஓகேவா, அப்போ நமக்கான இன்புட்லையும் இதே தான். மிடில் வேல்யூஸ் தட் இஸ் அட்ஜசண்ட்டாக இருக்கிற வேல்யூஸ் 1 5s are 5, 0 5 போட்டுக்கலாமா, 6 5s are 30, 2 1s are 2, 4 6 are 24. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வரும்போது இன்னும் பாக்ஸஸ் அப்படியே நமக்கு ரெடியூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஸ்டெப் 3 என்ன லாஜிக்? ஸ்டெப் 3 டிஃப்ரென்ஸ் தான் எடுத்திருக்காங்க. எப்படி டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்காங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. தட் இஸ் அந்தந்த பாக்ஸஸ்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வேல்யூ எப்படி இருக்குன்னா 5 and 3க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தா 2. இந்த செகண்ட் பாக்ஸ் அடுத்த ரெண்டு பாக்ஸஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த 2 டிஜிட் டிஃப்ரென்ஸ் 4 minus 2 2. ஸோ இங்கே எப்படி டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு 4 minus 2 2, 0க்கும் 3க்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தா 3. ஸோ 3 and 0 3, 5 and 0க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தா அகெயின் 5. ஸோ அதே பாக்ஸஸில் டிஃப்ரென்ஸ் எடுத்து போடணும். ஸோ இங்கே 5 and 0க்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 5 தான் வரும். இங்கே 3, சேம் 3 and 0க்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 3, 2, 2 and 2. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப்பில் இருக்கிற பாக்ஸஸ் ரிடக்ஷன் ஆகிட்டு 2 பாக்ஸஸ் தான் இருக்கும். தென் லாஸ்ட் ஸ்டெப்பில் ஒரே ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை சால்வ் பண்ணி சிங்கிள் பாக்ஸ் கொண்டு வர போகிறீங்க. ஸோ ஸ்டெப் 4 என்ன லாஜிக்யா? ஸோ இதில் அடிஷன் பாக்ஸஸில் இருக்கிற டிஜிட்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. 2 + 2 4, 2 + 3 5, 2 + 3 5, 3 + 5 8. ஸோ அதே தானே நமக்கான லாஜிக். ஸோ 5 + 3 8 வரணும், 3 + 2 5, ஸோ 5 4. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் அந்த பாக்ஸஸ்லேயே டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்காங்க. 5 and 4க்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 1, 8 and 5க்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 3. ஸோ இங்கே 8 and 5க்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 3, 5 and 4க்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் 31. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் 14 இன் ஸ்டெப் 1? ஸ்டெப் 1ல் 14க்கு பொசிஷன் என்ன? 14. ஸோ ரைட்லேருந்து செகண்ட், லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது ஃபோர்த்து பொசிஷன். ஸோ ஆப்ஷனில் என்ன இருக்குது? செகண்ட் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட், லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ வாட் இஸ் த சம் ஆஃப் நம்பர்ஸ் தஸ் ஃபார்ம்ட் இன் ஸ்டெப் 4? ஸ்டெப் 4ல் இருக்கிற நம்பர்ஸ் சம் பண்ணால் என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. ஸ்டெப் 4ல் 85 and 54 தான் இருக்குது. ஸோ சம் பண்ணால் 139. தி ஆன்சர் இஸ் 139. ஸோ ஆப்ஷன் ஏ. தேர்ட் ஒன் ஃபைனல் அவுட்புட் என்ன? 31. லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வந்தது? 31. ஃபோர்த் ஒன், ஹவு many 5 appears in step 1? ஸ்டெப் 1ல் எத்தனை 5s இருக்குன்னு கேட்குறாங்க. செக் பண்ணலாமா? ஸோ 1 2 3, 3 5s இருக்குது. எவ்வளோ 5s கேட்டிருக்காங்க? அப்பியர் ஆயிருக்கு 3 5. ஸோ ஆப்ஷன் பி. ஓகேவா? ஸோ ஒரு 4 கொஸ்டின்ஸ். சரிப்பா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ இது ரெக்கார்டடாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்றதுனால என்னால் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ண முடியல. ஸோ டவுட்ஸ் இருக்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் லைவுக்கு வரும்போது லைவ் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த கொஸ்டினை சொல்லிவிட்டு நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்காமல் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கோடிங் அண்ட் டீகோடிங், கோடட் சிம்பிள்ஸ், வேர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இன்வால்வ் பண்ணியிருக்கிற கோடிங் அண்ட் டீகோடிங் தான். ப்ளஸ் ஃபில்லப் பேஸ்டில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கோடட் லாங்குவேஜையும் கண்டுபிடிக்கணும், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பிளேசஸில் ஃபில் பண்ண போகிற வேர்டும் மிஸ் ஆகிருக்கு, தென் அதோடைய லாஜிக்கும் மிஸ் ஆகிருக்கு. சரியா? ஸோ என்ன இங்கே இருக்கிற கோடட் லாங்குவேஜ் பாருங்களேன். ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு லெட்டர் இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது, ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க, தென் அடுத்தது சிம்பிள் இருக்குது, தென் ஒரு நம்பர் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த லெட்டர் என்ன லாஜிக்கை பேஸ் பண்ணி வந்திருக்கு, சிம்பிள் என்ன லாஜிக், நம்பர் என்ன லாஜிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க.
பாருங்க ஒரு ஐடியா ஏதாவது கிடைக்குதான்னு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ட்ரை பண்ணலாமா? ஸோ லாஜிக் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா, ஸோ எங்கேருந்து நீங்கள் இதை கெஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல மிஸ் ஆகாமல் எல்லா கோடட் லாங்குவேஜ் இருக்குது தேர்ட் சென்டென்ஸில். ஸோ அதை எடுத்து நீங்கள் லாஜிக்கை செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ லேடி பக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்குது. செகண்ட் வேர்ட் மிஸ் ஆயிருக்கு, வாஸ்ப் பி. அதுக்கான எல்லா கோடட்டுமே இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ கோடிங் அண்ட் கோடிங்கும் நீங்கள் எப்படி தான் அப்ளை பண்ணணும்னா இன்புட் அவுட்புட் மாதிரி தான் சொன்னேன் இல்லையா? ஸோ டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம், மல்டிப்ளிகேஷன் இருக்கலாம், டிஜிட் சம் பண்ணி மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய லாஜிக் அதையும் நீங்கள் மல்டிபிள் சம் சால்வ் பண்ணும்போது தான் அதுக்கான லாஜிக் உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இந்த நம்பர் எப்படி வந்திருக்கு? ஸோ நான் என்ன பண்ணோன்னா பிளேஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அது மல்டிப்ளை ஆயிருக்கா லெட்டர்ஸோட பிளேஸ் வேல்யூ இல்லை ஆட் பண்ணியிருக்காங்களா நானே தான் கெஸ் பண்ணணும். ஸோ லேடி பக்கில் எல் பிளேஸ் வேல்யூ 12, லாஸ்ட் லெட்டர் என்ன 7. ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் இருக்கும். இல்லைன்னா செகண்ட் லெட்டர் எடுத்து அதுக்கு ஆப்போசிட் எடுத்துருக்கலாம், ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு ரிவர்ஸ் லெட்டர் எடுத்துருக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லாஜிக் தான் இருக்கும். சரியா? நிறைய சம்ஸ் போடும்போது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ வாஸ்ப் அப்படிங்கிறதுல 23 டபிள்யூட பிளேஸ் வேல்யூ 23, பி வேல்யூ 16, இங்கே 2 and 5. ஓகேவா? ஸோ பிளேஸ் வேல்யூஸ் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் எடுக்கணும், மல்டிப்ளை பண்ணணும், ரிவர்ஸ் லெட்டர் இருக்கான்னு செக் பண்ணணும். இதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்துடும். ஸோ 12 + 7 சம் பண்ணால் 19. இது ரெண்டுத்தையும் சம் பண்ணும்போது தென் வாஸ்பில் இருக்கிற பிளேஸ் வேல்யூ சம் பண்ணால் 39. இங்கே சம் பண்ணும்போது 7 இருக்கா? ஸோ அதே வேல்யூஸ் இருக்குது பாருங்களேன், 19, 39, 7. இந்த 48 தான் மிஸ் ஆயிருக்கு. தட் இஸ் இந்த பிளாங்க் செகண்ட் பிளாங்கோடைய கோடிங் தான் இந்த 5 சாரி F#48 அப்படிங்கிறது தெரியுது. சரியா? ஸோ செகண்ட் பிளாங்க் வந்து இதுக்கான வேர்டு தான். ஓகேவா? அப்போ நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் லாஸ்ட் லெட்டரோட பிளேஸ் வேல்யூ இருக்கும் இல்லையா, அதை சம் பண்ணியிருக்காங்க. சம் ஆஃப் பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர். ஓகேவா? ஸோ சிம்பிள் இப்போ மிடில் இருக்கிற இந்த சிம்பிள்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஸோ கொஸ்டின் ஃபுல்லாகவே பார்க்கும்போது ரெண்டு சிம்பிள் தான் இருக்குது. ஒரு அட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹேஷ். ஸோ அதனால் ஏதோ ரெண்டு லாஜிக் தான் இருக்குது. எய்தர் வவுல் பேஸ் பண்ணியிருக்கலாம். என்ன மாதிரி லாஜிக் இருக்கும்னா, ஒன்று அந்த வேர்ட் வவுலை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தா, இல்லை கான்சனன்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னா இந்த எய்தர் ரெண்டில் ஏதாவது ஒரு லாஜிக். இல்லைன்னா நம்பர் ஆஃப் வவுல்ஸ் ஆட் வேல்யூவாக இருந்தால் 1, இல்லை ஈவனாக இருந்ததுன்னா 1, இல்லை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கவுண்ட் ஈவனாக இருந்தால் ஒரு சிம்பிள், ஆடாக இருந்தால் ஒரு சிம்பிள். இந்த மாதிரி ஏதாவது ஒரு லாஜிக். ஏன்னா ரெண்டு தானே இருக்குது. ஸோ அது கெஸ் பண்ணலாமா? ஸோ நான் இப்போ சொன்னதுலேயே தான் ஒன்று அப்படி கூட வச்சுக்கோங்க. என்னன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகேவா? கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேர்டில் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஈவன்னா ஒரு வேல்யூ, ஹேஷ்னா ஒரு வேல்யூ. ஸோ இப்போ லேடி பக் அப்படிங்கிறதுல எவ்வளோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது? 4, 7 நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது. தட் இஸ் ஆட் வேல்யூவா? ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? அட். ஸோ வாஸ்ப் அப்படிங்கிறது 4 லெட்டர் வேர்ட், ஈவன், ஹேஷ் வந்திருக்கு. ஸோ பி 3 லெட்டர் வேர்ட், ஆட் வேல்யூ, அட். அப்போது ஆட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஆட் இருந்தால் அட், நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஈவன் இருந்ததுன்னா ஹேஷ். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன லாஜிக்? ஸோ இப்போ இந்த லேடி பக் அப்படிங்கிற வேர்டை சூஸ் பண்ணிக்கலாம். இ at 19. ஸோ நான் அந்த வேர்டுக்கு நம்பர்ஸ் அண்ட் இதுக்கு சொன்ன மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கவுண்ட் பண்ணும்போது 5 வந்துச்சுன்னு வைங்களேன், ஒன்று அதோட பிளேஸ் வேல்யூ எடுத்திருப்பாங்க, அந்த ஆல்ஃபபெட்டை சூஸ் பண்ணியிருப்பாங்க.
இல்லைன்னா அதுக்கு ரிவர்ஸ் ஆல்ஃபபெட் எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா ஆல்ஃபபெட்ஸை சம் பண்ணி சூஸ் பண்ணியிருப்பாங்க, டிஃப்ரென்ஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு லாஜிக். சரியா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டரோட பிளேஸ் வேல்யூ 12, இங்கே 7, டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருது? 5 வருதா? 5னா ஃபிஃப்த் ஆல்ஃபபெட் இ. இப்போ பி அப்படிங்கிற வேர்டில் ஃபர்ஸ்ட் லெட்டர் 2, லாஸ்ட் லெட்டர் 5, டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருது? 3 வந்திருக்கா? ஃபைவ் மைனஸ் டூ 3, பட் 3னா சி எடுக்கணும்ல, சி இல்லை. ஒரே ஒரு செகண்ட் செக் பண்ணுவோம். ஃபைவ் இப்படி பார்த்தோன்னா பி அப்படிங்கிறதுல 5 மைனஸ் டூ 3. ஸோ தட்ஸ் நாட் த லாஜிக். ஒன் செகண்ட்ப்பா, லெட்டருக்கு மட்டும் ஒன்ஸ் லாஜிக் கெஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு டிஃப்ரென்ஸ் ஓகே. லெவன் அப்படி பார்த்தீங்கன்னா 4 தானே வருது. 4னா ப்ளஸ் 1. ஸோ இங்கே 3 and 4 2 தான் வருது. ஸோ பாஸ்ட் 4. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுக்கல. ஐ திங்க் இதுக்கு என்ன லாஜிக்னா, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணுறாங்க. வர்ற வேல்யூ ஆட் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா, ஓகேவா, வர்ற வேல்யூ ஆட் வேல்யூவாக இருந்ததுன்னா -1 பண்ணுறாங்க. அதாவது சம் ஆஃப் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகேவா, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை ஆட் பண்ணிக்கிறாங்கப்பா. ஸோ அந்த வர்ற வேல்யூ ஆட் வேல்யூவாக இருந்துச்சுன்னா -2 பண்ணிவிட்டு அந்த பிளேஸ் வேல்யூவில் வர்ற அல்ஃபபெட்டை எடுத்துடுறாங்க. சப்போஸ் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஈவனாக இருக்குது அப்படின்னா -1. ஓகேவா, -1னா 2, அதுவும் -2 தான். எல்லாத்தையுமே -2 தான் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் வர்ற அல்ஃபபெட். ஸோ இப்போது லேடி பக் அப்படிங்கிறதுல 3, 5, 7 லெட்டர்ஸ் இருக்கா. ஸோ 7 -2 பண்ணால் 5, தட் இஸ் அல்ஃபபெட் இ வந்திருக்கு. சரியா? இப்போ வாஸ்ப் அப்படிங்கிற வேர்டில் உங்களுக்கு 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 4 - 2 பி பிளேஸ் வேல்யூ வந்திருக்கா. ஸோ அப்போ இங்கே பி அப்படிங்கிறதுல நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 3. ஸோ என்ன லெட்டர் இருந்தாலும் -2 பண்ணிவிட்டு அந்த -2 பண்ணதுக்கப்புறம் என்ன வேல்யூ வருதோ அதோட அல்ஃபபெட். ஸோ 3 - 2 பண்ணால் 1 வருமா. ஸோ 1 ஆல்ஃபபெட் ஏ. ஓகேவா, புரியுதா? ஸோ ஆட் ஈவன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை சம் பண்ணிக்கிறாங்க. வர்ற வேல்யூலேருந்து -2 பண்ணிவிட்டு அண்ட் அந்த வேல்யூ என்ன வருதோ அதுக்கான அல்ஃபபெட்டை சூஸ் பண்ணுறோம். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாமா? ஸோ லேடி பக் என்ன கோடை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா E@19. ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் லாஜிக் சொல்கிறேன். இதில் இருக்கிற லெட்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா, வேர்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணுறாங்க. அந்த வேல்யூவிலேருந்து 2வை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன நம்பர் வருதோ அந்த அல்ஃபபெட்டை சூஸ் பண்ணுறாங்க. மிடில் இருக்கிற சிம்பிள் வந்து நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஆட் வேல்யூவாக இருந்ததுன்னா அட், ஈவனாக இருந்ததுன்னா ஹேஷ். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் எப்படி வருதுன்னா, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டரோட பிளேஸ் வேல்யூவை ஆட் பண்ணதுக்கப்புறம் வர்ற நம்பர் தான் அது. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து பிளாங்க்கில் என்ன மிஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஃபிஃப்த்து பிளாங்க். ஸோ இங்கே வேர்டு எல்லாமே இருக்குது செகண்ட் சென்டென்ஸில், பட் கோடிங் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ இங்கே 25 லாஸ்ட் லெட்டர். ஸோ சம் பண்ணால் 25 வரும், இருக்குது. இங்கே 13 and 8 சம் பண்ணால் 21 வரணும், அதுதான் மிஸ்ஸிங். ஓகேவா? அப்போ ஆப்ஷனில் 21 எண்ட் ஆகுறது 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டில் 21 வருங்கிறது கன்ஃபார்ம். ஸோ இங்கே நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 4 இருக்கா. ஸோ ஆட் ஈவனாக இருந்ததுன்னா அப்போ மிடில் என்ன வரணும்? ஹேஷ் வரணும். ஸோ ஹேஷ் வர்றது ஃபஸ்ட் ஆப்ஷன், பட் நன் ஆஃப் தி அபவ் இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணுறோம். தென் இப்போ வேர்டில் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 4, 4 - 2 பண்ணால் 2, 2 அப்படின்னா அது எந்த அல்ஃபபெட்டை டினோட் பண்ணுது? பி. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் தேர்ட் பிளாங்க்ல என்ன வேர்ட் வரும்? வேர்ட் மிஸ் ஆயிருக்கு. சரியா? செக் பண்ணலாமா? ஸோ இப்போ ஆண்ட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் 1,
20 சம் பண்ணால் 21 இருக்கா? ஸோ இங்கே 7 18 ஆட் பண்ணால் 25 தட் இஸ் மிஸ்ஸிங். இங்கே 6th blank வரப்போகிறது கிராஸ் ஓஃபர் அப்படிங்கிற வேர்டுடையது. ஃப்ளைல 625 ஆட் பண்ணால் 31. அப்போ இங்கே வேர்டும் மிஸ் ஆகுது, பட் கோடிங் இருக்குது, அதுக்கான கோடிங் இருக்குது F#33. ஸோ F#33ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற வேர்டை தான் இப்போ சூஸ் பண்ணோம். லாஸ்ட்டில் 33 வந்திருக்குன்னா பிளேஸ் வேல்யூவை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டரோட பிளேஸ் வேல்யூவை ஆட் பண்ணுங்கள். இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் 23 25 ஆட் பண்ணால் 48. ஸோ இது கிடையாது. 225 ஆட் பண்ணால் 27, இது இல்லை. 825 சம் பண்ணால் 33 வந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி ஹோல்டில் வச்சுக்கலாம். காக்ரோச் அப்படிங்கிறதுல 3 8 சம் பண்ணால் 11 வருதா? ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை. 13 and 15 ஆட் பண்ணாலும் 28 வருது. நமக்கு 33 வர்ற ஒரே ஆப்ஷன் சி. சி. அப்போ ரிமைனிங் இந்த ஹேஷ் எஃப் எல்லாம் செக் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கிற வேர்ட் வந்து ஹார்ஸ் ஃப்ளை. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணி செக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பம்பிள் பி அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பம்பிள் பி. ஸோ இப்போ வேர்டில் இருக்கு அந்த கோடிங்கில் ஃபஸ்ட்டு லெட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணுவோமா? 3 5 7 9. 9 minus 2 என்ன? 7. 7 அப்படின்னா ஜி வரும். ஓகேவா? ஸோ ஜி வர்றது ஆப்ஷன் பி அண்ட் டி. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணும். தென் அடுத்து நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் 7 வந்ததா? சாரி, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ? 3 5 7 9. ஆட் வேல்யூ வந்துச்சுன்னா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க? அட்டு. ஸோ அப்போ அட் வர்ற ஆப்ஷன் டி. இதை வச்சே நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஜி at 07. ஓகே. ஸோ கோடிங் அண்ட் டீகோடிங் பேஸ் பண்ணி ஃபில்லப் பேஸ்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் நெக்ஸ்ட் லைவ் வரும்போது கேட்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சம் எண்ட் ஆக போகுது. ஸோ ட்ரை பண்ணுவோமா? ஸ்டாக் பேஸ்டு ஸ்டாக் அதில் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. சர்டன் கண்டிஷன்ஸை ஃபாலோஸ் பண்ணி பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 9 பாக்ஸஸ் இருக்குது. B2Z are kept one above other in the form of a stack. ஸ்டாக்ல 9 பாக்ஸஸை ஃபிட் பண்ணுறீங்க. சரியா? ஈச் பாக்ஸ் கண்டெயின் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் மொபைல்ஸ். ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் டிஃப்ரெண்ட் கவுண்டில் இருக்குது. 8 12 15 19 23 26 27 28 45ன்னு டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் ஒவ்வொரு பாக்ஸஸ்லேயும் இருக்குது. ஸோ இன்ஃபர்மேஷன் இதே ஆர்டரில் வராது, ஆர்டர் டிஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Number of mobiles in each of the boxes kept adjacent together is neither a common multiple nor a common factor. ஸோ இது வச்சு தான் நீங்கள் பாசிபிலிட்டிஸை ரெடியூஸ் பண்ண போகிறீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் அட்ஜசண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அவங்க காமன் மல்டிப்புளாக இருக்கக்கூடாது, காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. தட் மீன்ஸ் இப்போ 8, இப்போ பின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் 8 நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் இருக்குன்னா இதுக்கு அட்ஜசண்ட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற வேல்யூ இதோடைய காமன் ஃபேக்டராக வரக்கூடாது. இப்போ 12 ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா 8 and 12 4 டேபிளில் இருக்கும்ல. ஸோ வேறு என்ன 8க்கு அட்ஜசண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னா 28 ஃபிக்ஸ் ஆகாது, ஏன்னா இது ரெண்டுமே 4 டேபிளில் வரும். ஸோ இந்த மாதிரி காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கிறத நம்ம அட்ஜசண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், 4 boxes are kept between R and the box which contain 27 mobiles. R அப்படிங்கிற பாக்ஸ்க்கும் 27 மொபைல்ஸ் இருக்கிற பாக்ஸ்க்கும் நடுவில் 4 boxes இருக்குது. சரியா? ஸோ அப்போ R இப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா 1 2 3 and 4 கேப்ஸ் விட்டு 27 கீழேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை 27 Rக்கு அபோவாகவும் இருக்கலாம். Next one, the box kept 2 places below R is kept 4 places below the box which contain 12 mobiles. அதாவது Rக்கு 2 boxes belowல இருக்கிற இந்த பாக்ஸ் யாருக்கு 4 boxes belowல இருக்கணும் அப்படின்னா 12 அப்படிங்கிற மொபைல்ஸ் இருக்கிற பாக்ஸஸ்க்கு. தட் இஸ் 12 இப்படி இருக்கணும். 1 2 3 4 boxes below. அந்த 4 boxes belowவாக இருக்கிறது Rக்கு 2 boxes belowல இருக்கணும். ஓகேவா? The box which is kept 2 boxes below R. அதாவது Rக்கு 2 boxes below இப்படி இருக்கிற இந்த பாக்ஸ். ஏன்னா அதே நேரத்தில் யாருக்கு 4 boxes பிலோவாக இருக்கணும்னா 12 மொபைல்ஸ் இருக்கிற பாக்ஸஸ்க்கு. தட் மீன்ஸ் 3 கேப்ஸ் விட்டு 12 ஃபிக்ஸ் பண்ணுறீங்க.
அந்த 12க்கு 4 பாக்ஸஸ் கீழே இருக்கணும். 1 2 3 4. ஸோ இந்த கேஸில் ஆருக்கு 2 பாக்ஸஸ் பிலோவில் இருக்கிற இந்த பாக்ஸ் 12 மொபைல்ஸ்க்கு 4 பாக்ஸஸ் பிலோ. ஓகேவா? நெக்ஸ்ட் W which contain 28 mobiles is kept 3 places above S. சரியா? ஸோ இது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ W 28 மொபைல்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸில் எவ்வளோ மொபைல்ஸ் எக்ஸாக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இஸ் kept 3 places above S. எஸ்ஸுக்கு 3 places above ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? S which contains an even number of mobiles. எஸ்ஸில் even number of mobiles தான் இருக்கும். ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணலாமா? இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட் கேஸில் ஒரு எவ்வளோ பாக்ஸஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க பிளேசஸ்னால் 3 5 8 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் 1 வரணும். அது எதர் டாப்பாகவும் இருக்கலாம் இல்லைனா பாட்டமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இங்கே எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா 3 5 8 பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு பாக்ஸ் தேவைப்படுது. அது எதர் பாட்டம் ஆர் டாப்பாக இருக்கலாம். கரெக்டாக? ஓகே. தென் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். W does not kept at the டாப்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? W டாப்பில் வராது. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட் கேஸில் எனக்கு 8 ஸ்டாக் நான் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு ஸ்டாக் வரணும். அது எதர் டாப்பில் இருக்கலாம் பாட்டமில் இருக்கலாம். நான் இப்போ என்ன பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா W 28 அண்ட் அதுக்கு கீழே 2 கேப்ஸ் விட்டுட்டு நம்ம யாரை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்? எஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். சரியா? இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கேஸில் டாப்பில் கண்டிப்பாக டபிள்யூவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 12 இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல W 28 அண்ட் 2 கேப் விட்டுட்டு எஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? பட் இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். அட்லீஸ்ட் 2 பாக்ஸஸ் ஆர், அதுக்கு தான் நம்ம ஃபுல்லாக ஒரு தடவை ரீட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ W டாப்பில் வரக்கூடாது. ஃபுல்லாகவே ரீட் பண்ணிடலாம்ப்பா, இல்லைனா பாசிபிலிட்டிஸ் அதிகமாக வரும். அட்லீஸ்ட் 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் எஸ் அண்ட் ஆர். எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் அட்லீஸ்ட் 2 பாக்ஸ் ஏதாவது இருக்கணும். ஆர் விச் டசன்ட் கண்டெய்ன் அ ப்ரைம் நம்பர் ஆஃப் மொபைல்ஸ். ஆர் வந்து ப்ரைம் மொபைல்ஸ் இருக்காது. தட் மீன்ஸ் காம்போசிட் நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் தான் இருக்க போகுது. ப்ரைம் இருக்காதுன்னா ஆரில் இந்த 19 வராது, 23 வராது. ஓகேவா? இது தவிர வேறு ரிமைனிங் இருக்கிற எல்லாமே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். சம் ஆஃப் தி நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் ஃப்ரம் ஹெச் அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் from Z which does not have 45 mobiles. ஓகேவா? அதாவது H அப்படிங்கிற பாக்ஸ்லையும் ஆர் பாக்ஸ்லையும் இருக்கிற மொபைலை ஆட் பண்ணால் அது எந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும்? இசட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் மொபைல்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அண்ட் இசட் வந்து 45 மொபைல்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் இசட் இஸ் நாட் கெப்ட் அட் பாட்டம். இசட் பாட்டம்லையும் இருக்காது. Next one, number of boxes kept between H and W is 1 less than the number of boxes kept below K. அதாவது H and Wக்கு நடுவில் இருக்கிற பாக்ஸஸோட கவுண்ட் கேக்கு பிலோ இருக்கிற பாக்ஸஸ் கவுண்ட்டை விட 1 லெஸ் தெனாக இருக்கணும். இப்போ கேக்கு பிலோ 3 பாக்ஸஸ் இருந்தால் இங்கே 2 பாக்ஸஸ் தான் இருக்கணும். இங்கே 4 பாக்ஸஸ் இருந்தால் இங்கே 3 பாக்ஸஸ் இருக்கணும். சரியா? ஸோ H and W is 1 less than the number of boxes below K. K எவ்வளோ பாக்ஸஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா which contain 23 மொபைல்ஸ். கேல எவ்வளோ மொபைல்ஸ் இருக்கணும்? 23 மொபைல்ஸ் இருக்கணும். which contains 23. Box K is neither adjacent to R nor Z. K ஆருக்கு அட்ஜசண்ட்டாகவும் இருக்காது அண்ட் இசட்டுக்கு அட்ஜசண்ட்டாகவும் இருக்காது. அடுத்தது 2 boxes are kept between the box which contain 45 mobiles and B. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். 45 மொபைல்ஸ் இருக்கிற பாக்ஸ்க்கும் பி பாக்ஸ்க்கும் பிட்வீனில் 2 பாக்ஸஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், பி விச் டசன்ட் கண்டெயின் 12. பி எவ்வளோ இருக்காதுப்பா? 12 மொபைல்ஸ் இருக்காது. நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் ஃப்ரம் பாக்ஸ் எஸ் இஸ் மோர் தென் தி நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் ஃப்ரம் பாக்ஸ் டி. எஸ்ல இருந்து வர மொபைல்ஸோடைய கவுண்ட் டி மொபைல்ஸை விட அதிகம். ஓகேவா? இவ்வளோதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. இதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் இந்த செம்மை. மேக்ஸிமம் இதில் 2 பாசிபிலிட்டிஸ் தான் வரும். ஸோ ட்ரை பண்ணலாமா? ஸோ W டாப்பில் இருக்காது அண்ட் W 28 பாக்ஸஸ் இருக்குது. அதுக்கு கீழே 2 கேப் விட்டு நீங்கள் எஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க.
பட் எஸ் அண்ட் ஆருக்கு நடுவில் அட்லீஸ்ட் 2 பாக்ஸாவது இருக்கணும். அதை மைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் கேஸில் W28 1 செகண்ட்ப்பா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ W28 இங்கே ஃபிக்ஸ் பண்ணேன், கீழே 2 கேப்ஸ் விட்டு எஸ் எடுத்துக்கிட்டேன். பட் ஆர் அண்ட் எஸ்ஸுக்கு நடுவில் எவ்வளோ தான் இருக்குது, அட்லீஸ்ட் 2ஆவது இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுல ஆர் அண்ட் எஸ்க்கு பிட்வீனில் ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. அப்போது இது கரெக்டான அரேஞ்ச்மெண்ட் இல்லை. ஓகேவா? இப்போ வேறு எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் W28 இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கேப் விட்டு எஸ் சூஸ் பண்ணுறேன். இப்போ ஆர் அண்ட் எஸ்ஸுக்கு பிட்வீனில் 3 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டு தான். அதே மாதிரி வேறு எங்கேயெல்லாம் நான் W சூஸ் பண்ணலாம். இங்கே W28 எடுத்தேன்னா 2 கேப் விட்டு எஸ் இங்கே வரும். பட் எஸ் ஈவன் வேல்யூவாக இருக்கணும். ஸோ இது கிடையாது. பட் இந்த இடத்துல நம்ம W28 சூஸ் பண்ணோன்னா 2 கேப் விட்டு லாஸ்ட்டில் கூட நம்ம எஸ் எடுத்துக்கலாமா? ஏன்னா 8 பாக்ஸ் தானே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் 1 வரணும், அது எக்ஸ்ட்ராவாக எஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த கேஸ் 1லேயே உங்களுக்கு இன்னொரு பாசிபிலிட்டி க்ரியேட் ஆகுது. தட் இஸ் 12. ஒரு கேப் விட்டுட்டு 6 இருக்குது, 6க்கு கீழே 3 கேப்ஸ், தட் இஸ் 4 கேப் விட்டு 27. இதான கேஸ் 1 ஆல்ரெடி இருந்தது. சரிங்களா? ஸோ இதில் W28 ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு பாசிபிலிட்டி நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணதை வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல W28 இருந்ததுன்னா 2 கேப்ஸ் விட்டு எஸ், இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல W128 எடுத்தோன்னா 2 கேப்ஸ் விட்டு லாஸ்ட்ல எஸ். இப்போ 9 ஸ்டாக் வந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். 3, 5, 7, 9 இருக்குது. ஓகேவா? ஸ்டில் கேஸ் 1ல் 8 ஸ்டாக் தான் இருக்குது. இன்னும் ஒரு ஸ்டாக் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி கேஸ் 2 ட்ரை பண்ணலாமா? W28 டாப்பில் வராது. அப்போ ஃபஸ்ட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல நான் W128 எடுத்துக்கிட்டேன்னா 2 கேப் விட்டு எஸ் சூஸ் பண்ணுவேன். பட் எஸ் அண்ட் ஆர் எப்படி இருக்குது, நமக்கு அட்ஜசண்ட்டாக இருக்குது. எஸ் அண்ட் ஆருக்கு நடுவில் அட்லீஸ்ட் 2ஆவது இருக்கணும். ஸோ இந்த பிளேஸ் பாசிபிள் இல்லை. ஓகேவா? ஸோ இங்கே நான் W28 எடுத்துக்கிட்டா 1, 2 எஸ் வர்ற இடத்துல ஆர் இருக்குது. ஸோ இதுவும் கிடையாது. இங்கே W28 எடுக்கும்போது 2 கேப் விட்டு நான் எஸ் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வருது. பட் இப்போயும் ஆர் அண்ட் எஸ்க்கு நடுவில் 1 கேப் தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ எனக்கு ஆர் அண்ட் எஸ்க்கு பிட்வீனில் அட்லீஸ்ட் 2ஆவது இருக்கணும். ஸோ இதுவும் கரெக்டான பிளேஸ் இல்லை. ஸோ இங்கே W128 எடுத்தோன்னா 2 கேப்ஸ் விட்டு எஸ் ஃபிக்ஸ் பண்ணால் ஸ்டாக்கோட கவுண்ட் அதிகமாகுது. 3, 5, 7, 10 வந்துருச்சு. ஸோ கேஸ் 2ல் நம்ம W28 2 கேப்ஸ் விட்டு எஸ் ஃபிக்ஸ் பண்ணாலும் ஆர் அண்ட் எஸ் அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ கேஸ் 2 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ கேஸ் 1 அண்ட் கேஸ் 1ஓட இன்னொரு பாசிபிலிட்டி தான் இப்போ ஹோல்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர் காம்போசிட் வேல்யூ தான் வரணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் நீங்கள் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா, ஹெச் அண்ட் ஆரோட வேல்யூவை ஆட் பண்ணோன்னா அது எந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணுமா, இசட்டோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்கிற மொபைல்ஸோட கவுண்ட்டில் எந்த 2 வேல்யூவை சம் பண்ணால் இந்த பாசிபிலிட்டி வருதுன்னு செக் பண்ணலாமா? ஸோ இப்போ 8 இருக்குது, 8ஓட 19 சம் பண்ணால் 27 வரும். அப்போது 8, 9, 27 அப்படிங்கிற கேஸ் எடுத்துக்கலாம். ஹெச்சை 8ஆகவும் 9ஆகவும் மாற்றி சூஸ் பண்ணிக்கலாம். ஆரை 9ஆகவும் 8ஆகவும் மாற்றி சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை ஆட் பண்ணால் இசட் மட்டும் கன்ஃபார்மாக 27. இது ஒரு பாசிபிலிட்டி. வேறு 12 அண்ட் 15 ஆட் பண்ணாலும் 27 வருமா? அப்போ 12, 15 அண்ட் 27. ஸோ இதுலேயும் ஆர் அண்ட் ஹெச் 27. ஸோ நெக்ஸ்ட்டு 19 அண்ட் 23 ஆட் பண்ணால் வராது. 23 அண்ட் 26. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கேஸ் தான் வருது. வேறு எதை ஆட் பண்ணாலுமே அந்த ரிசல்டன்ட் வேல்யூ வரலை. ஸோ இப்போ ஹெச்ஆர் ஆட் பண்ணால் 27, தட் இஸ் இசட்டோட வேல்யூ 27ங்கிற மாதிரி சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்லேயே ஆர் எய்தர் 8ஆகவும் இருக்கலாம், இல்லைன்னா 19. 9 கிடையாது, 19. ஆர் கண்டிப்பாக 19 வராது, ஏன்னா ஆர் காம்போசிட்னு சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட் கேஸில் ஹெச் தான் 8, சாரி ஹெச் 19னும்
ஆரை வந்துட்டு நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், H19 வருது, ஆர் வந்துட்டு 8. ஓகேவா? எஸ், அப்போ ஹெச் தான் 19, ஆர் வந்துட்டு 8 ஃபர்ஸ்ட் கேஸில். சரியாப்பா? ஸோ ஹெச் 8 19 27ல் ஆர் இசட் வந்து 27, அதாவது ஹெச் அண்ட் ஆர் ஆட் பண்ணால் இசட் வேல்யூ வரணும். பட் ஆர் வந்து காம்போசிட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, ஸோ அதனால் ஆரை 8னும் ஹெச்சை 19 எடுத்துக்கிறோம். இது மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பட் அந்த 12 15 27 அப்படிங்கிறதுல 12 ஆல்ரெடி ஒரு பிளேஸில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு கண்டிப்பாக. சரியா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 12 ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஆர் வேற ஒரு இடத்துல இருக்குது. அதனால் இப்போ இந்த 12 தான் ஹெச், ஆர் 15, இசட் 27. ஸோ இந்த மாதிரி கேசஸ் நம்ம பாசிபிளாக கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ கேஸ் 1, ஸோ ஆரை வந்துட்டு நீங்கள் 19 ஃபிக்ஸ் பண்ணிடலாமா, சாரி 8, அண்ட் இசட் வந்து 27, சாரி 27 தான் ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல, நான் திரும்பவும் 27 எழுதிட்டு இருக்கேன். இசட் தான் இந்த 27. சரியா? பட் இன்னும் இந்த கேஸில் நம்ம ஹெச் ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகேவாப்பா? சரி, பட் இதே கேஸ்லேயே கேஸ் 1 இருக்கு இல்லையா, ஸோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. என்ன அரேஞ்ச்மெண்ட்? 12 1 கேப் விட்டுட்டு ஆர் இருக்குது, அதுக்கு கீழே டபிள்யூ, அண்ட் 3 கேப்ஸ் விட்டு, சாரி 3 கிடையாது, டபிள்யூ கீழே 2 கேப்ஸ் விட்டு எஸ் இருக்குது, லாஸ்ட்டில் 27. கரெக்டா? 3 5 8 தான் இருக்குது. மேபி இதிலேயே கூட நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஹெச்சை வந்து 12னும் ஆரை 15 கூட எடுத்துக்கலாம், சேம் அதே அரேஞ்ச்மெண்ட்டில். தென் கேஸ் 1ஓட நெக்ஸ்ட் பாசிபிலிட்டியில் இதில் 12H ஆர் 15 அண்ட் இந்த இசட் தான் நமக்கு என்னது 27. ஓகேவா? இசட் 45 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட் தான், ரெண்டு கேசஸ்லையுமே அது 27 தான் வந்திருக்கு. ஆர் காம்போசிட் வேல்யூவாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இசட் பாட்டமில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லாஸ்ட் இந்த கேஸ் 1 நம்ம 8 ஸ்டாக் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு ஸ்டாக் தேவைப்படுது. இப்போ அந்த ஸ்டாக் பாட்டமில் போட்டுடலாமா, ஏன்னா இசட் பாட்டமில் வராதுன்னு சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த கண்டிஷன் ஹெச் அண்ட் டபிள்யூக்கு நடுவில் இருக்கிற பாக்ஸஸோடைய கவுண்ட் கேக்கு பிலோ இருக்கிறத விட லெஸ் தானாக இருக்கணும். ஓகேவா? இதை ஃபிக்ஸ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் ஹெச் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல இல்லை நம்ம. ஸோ ஃபஸ்ட் கேஸில் இன்னும் ஹெச் ஃபிக்ஸ் பண்ணலை, பட் கேஸ் 1ஏலையும் கேஸ் 1ஓட பி இந்த லாஸ்ட் பாசிபிலிட்டிலையும் ஹெச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹெச் அண்ட் டபிள்யூக்கு நடுவில் இருக்கிற கவுண்ட் கேக்கு பிலோ இருக்கிறத விட 1 லெஸ் தானாக இருக்கணும். ஸோ இங்கே எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குது? ஹெச் அண்ட் டபிள்யூக்கு பிட்வீனில் 2 இருக்குது. ஸோ ஹெச் அண்ட் டபிள்யூ 2 அப்படின்னா கேக்கு பிலோ 3 பாக்ஸஸ் இருக்கணும். ஸோ அப்போ கேவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஸோ இந்த கேஸில் பாருங்கள் ஹெச் அண்ட் டபிள்யூக்கு பிட்வீனில் 1 2 3 4 இருக்குது. ஸோ இங்கே 4 இருந்தால் கேக்கு பிலோ 5 இருக்கணும். ஸோ 3 5 கேப்ஸ் விட்டு கேவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். பட் இதில் இன்னும் நம்ம ஹெச் ஃபிக்ஸ் பண்ணலையில, ஸோ எந்த இடத்துல ஹெச் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது? ஸோ இங்கே பாசிபிலிட்டி செக் பண்ணணும், ஹெச் வர்றதுக்கு பாசிபிலிட்டி செக் பண்ணிட்டு தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக 12 ஹெச் கிடையாது, ஏன்னா ஹெச்சோட வேல்யூ 19 தானே. மேபி ஹெச் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஹெச் அண்ட் டபிள்யூக்கு நடுவில் 1 அப்படின்னா அப்போ கேக்கு பிலோ 2 இருக்கணும். அப்போ கே வர்ற இடத்துல ஆல்ரெடி எஸ் இருக்குது. ஸோ இது ஹெச்சுக்கான பிளேஸ் இல்லை. சப்போஸ் ஹெச் அண்ட் டபிள்யூ அட்ஜசண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணால் ஹெச் அண்ட் டபிள்யூ 0ன்னு வச்சுக்கோங்க, கேக்கு பிலோ 1 பாக்ஸ் இருக்கணும், பட் ஆல்ரெடி அங்கே இசட் இருக்குது. இந்த பிளேஸில் ஹெச் ஃபிக்ஸ் பண்ணால் ஹெச் அண்ட் டபிள்யூக்கு நடுவில் 1, அப்போ கேக்கு பிலோ 2, பட் கே ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல எஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஹெச்சோட பிளேஸ் இல்லை. சப்போஸ் லாஸ்ட் பிளேஸில் ஹெச் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 2 3 4 பாக்ஸஸ் இருக்குது. ஹெச் அண்ட் டபிள்யூ 4 அப்படின்னா கேக்கு பிலோ 5 இருக்கணும். ஸோ அப்போ கே எங்கே வரும்? 3 5, கே வர பிளேஸில் தான் என்ன இருக்குது? டபிள்யூ இருக்குது. எஸ். ஸோ கீழே 3 கேப்ஸ் விட்டு பார்த்தீங்கன்னா கே வர்ற பிளேஸில் டபிள்யூ இருக்குது. அப்போ கேஸ் 1ல் அந்த ஹெச் டபிள்யூ கேங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இது எலிமினேட் ஆகிடுது. இப்போ ரிமைனிங் இந்த 2 கேசஸ் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கேவோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 23. கேல இருக்கிற நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் 23. ஓகேவா?
அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. கே அண்ட் ஆர் அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது, கே அண்ட் எஸ்ஸும் அட்ஜசன்ட் இசட்டும் அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ கேஸ் ஒன்னோட இந்த பாசிபிலிட்டியில் கே அண்ட் ஆர் அட்ஜசண்ட்டாக வந்திருக்கு. அப்போ இது ராங்கா? பட் இதில் கே அண்ட் ஆரோ கே அண்ட் இசட்டோ அட்ஜசண்ட்டாக இல்லை. ஸோ லாஸ்ட் கேஸ் ஹோல்ட் ஆயிருக்கு. 45 அண்ட் பிக்கு பிட்வீனில் 2 பாக்ஸ் ஃபிட் பண்ணணும்யா. அண்ட் பி வந்து 12 கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? 45க்கும் பிக்கும் நடுவில் 2 ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. பி வந்து 12 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் ட்ரை பண்ணலாமா? ஸோ ரிமைனிங்காக இன்னும் எவ்வளோ பிளேஸ் இருக்குன்னா 1 2 3 இருக்குது. இந்த 3 பிளேசஸில் தான் இந்த 45 பி அப்படிங்கிறது ஃபிட் ஆக போகுது. ஸோ 2 கேப் வர்றது எங்கே கரெக்டாக இருக்கும்னா இந்த இடத்துல. ஸோ இப்போ நீங்கள் இங்கே 45 போட முடியாது, ஏன்னா அட்ஜசண்ட்டாக 15 இருக்கா, காமன் மல்டிப்புளாக வருங்கிறனால 45 இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த இடத்துல பி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ பி அண்ட் 45 பிட்வீனில் 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பி 12 பாக்ஸஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஹெச் தான் 12 பாக்ஸஸ். ஸோ இதுவும் ஓகே. ஸோ இங்கே என்ன பாயிண்ட்னா எஸ்ஸோட மொபைல் கவுண்ட் டி மொபைல் கவுண்ட்டை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இன்னும் நம்ம டி ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ எந்த இடத்துல டி ஃபிக்ஸ் பண்ணலாம்? 2 பிளேஸ் இருக்குது. ஸோ எய்தர் நீங்கள் இங்கே டி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த இடத்துல டி ஃபிக்ஸ் பண்ணலாம். இது தவிர வேறு என்ன எலமெண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணலைன்னா ஜி ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ டீயை நீங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணால் ஜி இங்கே வரும், இல்லை டி இங்கே போட்டிங்கன்னா ஜி இந்த இடத்துல வரும். ஸோ இன்னும் வேல்யூஸ் என்னெல்லாம் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்குன்னு செக் பண்ணலாமா? 8 எடுத்துட்டோமா? 8 இன்னும் சூஸ் பண்ணல. ஸோ 8 இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. 12 சூஸ் பண்ணிட்டோம். 15 19 எடுத்தாச்சா? இல்லை, 19ம் இன்னும் எடுக்கலை. 8 19 23 26 எடுத்தாச்சா? இல்லை, 26 இன்னும் சூஸ் பண்ணல. 27 28 எல்லாம். ஸோ இந்த 3 வேல்யூஸ் தான் இந்த 3 பாக்ஸஸில் வரும். 8 கண்டிப்பாக இந்த பிளேஸில் வராது, ஏன்னா 12ம் 8ம் காமன் ஃபேக்டராக இருக்கும். இப்போ கீழே இருக்கிற 2 பிளேசஸில் ஏதாவது ஒரு இடத்துல 8 போடணும். கரெக்டாக? ஸோ இதர் 8 இங்கே வரலாம், இல்லைன்னா இந்த இடத்துல வரலாம். 19 26 இருக்குது. 19 and 26. பட் ஸ்டேட்மெண்ட் வந்து எஸ்ஸோட கவுண்ட் டீயை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அண்ட் எஸ் வந்து ஈவன் வேல்யூ இருக்கிறதுலே லீஸ்ட் வேல்யூ 8 போட்டிங்கன்னா எஸ் எப்படி டீயை விட அதிகமாக இருக்கும்? அப்போ எஸ் இருக்குது, இந்த 2 ஈவன் வேல்யூவில் எஸ்ஸுக்கு 26 எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து 26 கிடையாது, 8. ஓகேவா? அப்போ இங்கே பிக்கு வரப்போகிற வேல்யூ 19. ஸோ எஸ் டீயை விட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ 26 தான். ஏன்னா நீங்கள் டீக்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, எய்தர் டி 45ஆக இருக்கலாம், இல்லைன்னா 8ஆக இருக்கலாம். ஆனால் எஸ் டீயை விட அதிகமாக இருக்கணும்னா அப்போ டி வந்து 8ஆக இருந்தால் தான் அதிகமாக இருக்கும். 45னா அப்போ டி அதிகமாகிரும்ல. அப்போ இந்த பிளேஸ் ஜிக்கானது, லாஸ்ட்டில் இருக்கிற பிளேஸ் தான் டீக்கான பிளேஸ். ஓகேவா? அப்போ ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் என்னன்னா இங்கே நான் நீட்டாக எழுதி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் ஹெச் ஃபிக்ஸ் பண்ணோம், அதில் 12 மொபைல்ஸ் இருக்குது. செகண்ட் ஸ்டாக்கில் பி 19 மொபைல்ஸ், ஆர் 15, டபிள்யூ 28 மொபைல்ஸ் இருக்குது, ஜி 45, கே 23 மொபைல்ஸ், எஸ் 26, இசட் 27 அண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு டி 8. ஓகேவா? ஸோ எங்கேயுமே காமன் ஃபேக்டர்ஸ் அட்ஜசண்ட்டாக வராத மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதுதான் என் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த சம் கிளியரா? ஸோ இதுலேயுமே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லைவுக்கு வரும்போது கேட்கலாம், இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. சரியா? ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு லைவ் ரெகுலராக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஷட் டவுன் அப்படின்னு சொன்னாங்க, அதுவுமே கன்ஃபார்மாக இல்லை. சரியா? ஸோ நான் ஷட் டவுன் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்துட்டு ஷட் டவுன் போட்டாங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ் எடுக்கிறது அது ஒன்றும் அவ்வளோவா நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது, ஹேங் ஆகி இருக்குது, அப்புறம் வியூஸே போகாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த 4 செட் ஆஃப் கொஸ்டின்ஸை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக லைவுக்கு வாங்க. அண்ட் இன்றைக்கான செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணிவிட்டு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செஷனை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இன்னொரு செஷனில் பார்க்கலாம். பாய்.